விஜய்னு ஒருத்தர் வேற இதுக்கு வந்திருக்காரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தெரியும்? தெரியும் தெரியும். பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் பார்ப்பேன் நான். நல்லா அப்படியா? அப்படியா, சரி. அப்போ அவரும் இப்போ வந்திருக்காரு போட்டிக்கு. உதயநிதிக்கு போட்டியா இங்க வந்து சேப்பாக்கத்துல நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நின்னா என்ன பண்ணுவீங்க? நின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, உதயநிதி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா? அதை பற்றி அது கடவுள் கொடுத்த வெளிச்சம். கடவுள்ல இல்ல, நீங்க ஓட்டு போட்டாதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நிறைய கட்சிகள் வந்துகிட்டே இருக்குல்ல தொடர்ச்சியா. நிறைய கட்சி வந்தா கூட ஏன்னா இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் வராது. அதிமுக திமுகவை சொல்றீங்களா? அது ரெண்டு தவிர எதுவும் வராதுங்க. இந்த ரெண்டு கட்சி தான்றீங்க. ஆனா அவருக்கு நிறைய மக்கள் பலம் இருக்கு, இளைஞர்கள் படை இருக்குன்னு சொல்றீங்க. இளைஞர் படை இருந்தாலும் ஆனால் வந்து வர்றது கஷ்டம். ஆனால் உங்களுக்கு தோணுதானா ஏதாவது மாற்றம் வேணும், ஏதாவது ஒரு புதிய கட்சிக்கு வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? புது கட்சி வராது. இந்த ரெண்டு கட்சி தவிர வேற எந்த கட்சியும் வராது. அவருடைய அரசியல் வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் வருகை மூமெண்ட் கிடையாது, சரியில்லை. ஒரு தலைவரா உங்களால அவரை பார்க்க முடியுது? இல்லை, தலைவரெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு நடிகராக தான் பார்க்க வேண்டும். அதிமுக வரும், இப்ப புதுசா விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சு. விஜய் தெரியுமா? தெரியும் தெரியும், தெரியாத இல்ல. அவரு நடிக்கிறது தான் தெரியணும். இதுக்கு வந்துட்டாரு, அதுக்கு நாங்க உதயநிதிக்கு போட்டியா விஜய் பாக்குறாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இல்லை, போட்டியாக இருக்குது. போட்டி எல்லாத்துக்குமே யாருக்கு போட்டி இல்லை. ஒரு வீட்டில் ஏன்னா மாமியாருக்கு மருமகளுக்கு போட்டி இருக்குது, பொண்ணுக்கு அன்னைக்கு போட்டி இருக்குது. போட்டி இல்லாத உலகமே இல்லை, எல்லாமே போட்டி இருக்குது. ஆனால் பொறாமை கிடையாது, போட்டி இருக்குது. அவங்களுக்குள்ள அவங்க நான் நடந்துட்டு போகுது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது.